அவுள் வடை செய்ய போகிறீங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப 1/4 மணி நேரம் கூட ஆகாதுங்க. இதே உளுந்த வடை பண்ணுறதா இருந்தால் ஊற வைக்கணும், 1/2 மணி நேரம் கழித்து அரைக்கணும், அரைக்கும் போது கரண்ட் இருக்கணும், இது எவ்வளோ பிரச்சனை. ஆனால் வந்து யாராவது வந்தாங்கன்னா கூட விருந்தாளி வந்தால் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வடை தட்டி போட்டுடலாங்க. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு முதல்ல என்ன பண்ணால் அவளை கழுவிட்டு தண்ணி இருத்துட்டு அப்புறம் பிசைஞ்சிங்கன்னா நல்ல மாவு மாதிரி பிசைஞ்சிரும். அதுக்கு வந்து 1 டம்ளர் அவளுக்கு 1/2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா எல்லாம் பெசரிக்கோங்க. அதுக்கு என்னென்ன போடணும்னா இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன போடணும்னாக்க சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் சேர்த்துனாதாங்க நல்லது, இஞ்சி பூண்டெல்லாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பொடியாக நறுக்கினா ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறையாவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச உடனே அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 2 நறுக்கி போட்டு அதுக்கப்புறம் நல்லா திரும்பி பிசைஞ்சு விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். இந்த உளுத்தம்பருப்பு வடையை விட இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதை தவிர்த்து வேறு உளுத்தம்பருப்பு வடை செஞ்சு வச்ச உடனே சாப்பிட்டாதாங்க மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு 5 மணி நேரம் என்ன சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். ஆனால் இது நீங்கள் செஞ்சு வச்சு 5 மணி நேரம் கழிச்சு கூட மொறுமொறுப்பு மாறாமல் எப்படி பண்ணினோமோ அதே டேஸ்ட்டோட அதே இதோடு இருக்குங்க. அதே சுவையோடு இருக்கும், அதே இதுவோடு இருக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு ஒரு லைக் போடுங்க. எப்படி இருக்குதுன்னு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ரொம்ப தேங்க்யூங்க நீங்கள் பார்த்ததுக்கு.